Hey my families, welcome back to our channel Sindhu's Lifestyle. நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog பார்க்கலாம். சிக்கன் சூப் எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் அதுக்கு வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லது, சூப்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா உரலில் இடித்து நான் வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெயில். நல்லா அதோடு வதக்கிக்கோங்க எண்ணெயில். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா அந்த பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் ஹாஃப் தக்காளி போதும், ஸ்மால் தக்காளினா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பரும் சீரகமும் அது போட்டு நல்லா அந்த உரலில் இடித்து வச்சுருக்கிறேன். பெப்பரும் சீரகம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பெப்பர் காரத்துக்காக யூஸ் பண்ணுறேன். கோல்டெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா சரியாயிரும். ஸோ நல்லா இந்த தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரும் அந்த சீரகமும் இடித்து வச்ச அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் நாட்டுக்கோழி தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு ஹாஃப் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வதக்கி வச்சுருந்ததோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும் சிக்கன் அந்த இதோட ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். நல்லா வதங்கிருச்சு சிக்கன் ஸோ நான் அதுக்கடுத்த ஸ்டெப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4 to 5 விசில் கொடுத்துக்கோங்க. அப்புறம் சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டான சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. திறக்கும் போதே நல்ல வாசனை சூப்பராக வருது. வாங்க அதை சர்வ் பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய இதில் நான் அந்த சிக்கன் விட்டுட்டு அந்த இதை மட்டும் சூப் மட்டும் ஊற்றி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இதில் வெங்காயம், அந்த சின்ன வெங்காயம் ஃப்ளேவரு, தக்காளி, பெப்பர், சீரகம் எல்லாமே நல்லா இறங்கி இருந்துச்சு. இப்போ அவங்க டேடிக்கும் அவளுக்கும் நான் ஊற்றி கொடுக்க போகிறேன், தேஷ்னாக்கும். நான் 3 பேருக்கு பண்ணியிருந்தேன், கரெக்டாக இருந்துச்சு 3 பேருக்கு. இங்கே பாருங்கள், சூப் ரெடி. Where is the soup? குடிச்சு பார்த்து சொல்லுங்கள் சூப் எப்படி இருக்குன்ட்டு. Yummy. Yummy, yummy. Yummy, yummy. நீங்கள் குடிக்கலையா? குடிக்கல, என்ன சாப்பிட்றீங்க? என்ன ப்ரெட்டா? சூப் குடிங்க வாங்க. பாப்பாவுக்கு தானே கோல்டு ஃபீவர் வருது, நீங்கள் வாங்க. கோல்டு பேர் சீக்கிரம் கம் கோ. வாங்க, டேடி கொடுக்குறேன். உள்ள சிக்கன்லாம் இருக்குது, இங்கே பாருங்க சிக்கன். அவங்க 2 பேருக்குமே சிக்கன் சூப் பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி சிக்கன் சூப் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்யூ.